அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நீங்கள் பார்க்குற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பங்குனி 1ஆம் தேதி அன்று, அதாவது கார்த்திகை விரதத்தன்னைக்கு வயலூர் முருகன் கோயிலை தேடி நாங்கள் போய் தரிசிச்சுட்டு வந்த வீடியோவை தான் பார்க்குறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வயலூர் முருகன் கோவில். திருச்சி மாவட்டத்தில் இருந்து பஸ்ஸு சத்திரத்து வழியாக போய் இறங்கி சத்திரத்துலேருந்து நீங்கள் போகலாம். சில பேர் ஓன் வெஹிக்கிள் இருக்கிறவங்க ஓன் வெஹிக்கிளில் போகலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போகிறது வயலூர் முருகன் கோயில். ரொம்ப நாள் போகணுங்கிற ஆசை, பட் இன்றைக்கி தான் போயிருக்கோம். வயலூர் முருகன் கோவில், அதாவது அருணகிரிநாதரை வர சொல்லி வந்து சென்ற இடம். அதனால் ரொம்பவே பிரசித்தி பெற்றது. ரொம்ப நாள் ஆசை இன்றைக்கி நிறைவேறிடுச்சு. கோயில் இப்போ தான் கும்பாபிஷேகம் முடித்தனால கொஞ்சம் புதுப்பணி வேலையெல்லாம் நடந்து முடிஞ்சு ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. கோவிலோட ஆரம்பத்தில் இருந்து இந்த சைடு போனதுக்கப்புறம் அப்பர் மாணிக்க வாசர் அவங்களாம் தாண்டினதுக்கப்புறம் அழகான இந்த அருணகிரிநாதர் சிலை இருந்தது. அதுக்கப்புறம் சில ஸ்பெஷல் டிக்கெட்ஸ்லாம் இருந்தது. நாங்கள் ஸ்பெஷல் டிக்கெட்டில் தான் போனோம். ஏன்னா கூட்ட நெரிசல் எங்களால் அன்றைக்கி பார்க்க முடியலை. அதனால் அவ்வளோ விசேஷங்களாக இருந்துச்சு. சில கோயிலை சுற்றி நிறைய வீடியோக்களில் நான் வந்து மெய்சிலேருந்து விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கல்வெட்டுகள் நிறைய கல்வெட்டுகள் வச்சுருந்தாங்க. அன்றைக்கி கோயிலில் நாங்கள் போன நேரமாக என்னென்னு தெரியலை. மதியம், அதாவது கரெக்டாக 1 மணி அளவில் அங்கே முருகனுக்கு பாலபிஷேகம் நடந்தது. அந்த வீடியோவையும் உங்களோட இந்த இதுக்கப்புறமா இணைச்சிருக்கேன், பாருங்கள். பார்த்து நீங்களும் தரிசனம் பெற்று அருள் பெற்றுக்கோங்க. இங்கே மூலவருக்கு பாலாபிஷேகம் அன்னைக்கு நடக்கலை. ஏன்னா மூலவர் எதனால் பண்ணலைங்கிறது எங்களுக்கு அந்த சிலைகளுக்கு இந்த கோயிலோட சிறப்பு இந்த வேல் மந்திரம் தான். இந்த வேல் மந்திரம் உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். பார்த்துருந்தா பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.